ஜெய்பீம் படத்துல மணிகண்ட அடி வாங்குற காட்சி நம்ம பார்க்கும்போது நம்மளே அறியாம கண்ணீர் வரும். அதே மாதிரியான உண்மையான சம்பவம் இப்ப நடந்திருக்கு. அது எங்கன்னா திருப்புவனத்துல பத்ரகாளி அம்மன் கோயில்ல செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு வந்தவர் தான் அஜித் குமார். அந்த கோயிலுக்கு மதுரையை சேர்ந்த அம்மாவும் பொண்ணு 2 பேரும் சாமி கும்பிடுறதுக்காக அங்க போயிருக்காங்க. அங்க செக்யூரிட்டியா இருந்த அஜித் குமார் கிட்ட என் காரை பார்க் பண்ணுங்கன்னு கீயை கொடுத்திருக்காங்க. எனக்கு ஓட்ட தெரியாது மேடம், அதனால நான் வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து நான் பார்க் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாங்கியிருக்காரு. சாமி கும்பிட்டுட்டு வந்து பார்த்திருக்காங்க. அவங்க கார்ல வச்சிருந்த 10 சவர நகை காணாம போயிருக்கு. அதிர்ச்சியான அவங்க அஜித் குமார் தான் எடுத்திருப்பான்னு சந்தேகப்பட்டு போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்திருக்காங்க. போலீஸும் விசாரணைன்ற பேர்ல கூட்டிட்டு போய் அவர் சித்திரவதை பண்ணதுல அவர் இறந்தே போயிட்டாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவர் உடம்புல 18 இடத்துல அடிச்ச தடயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பல இடத்துல ரத்தமும் வந்திருக்கு. இது தொடர்பா அந்த 6 போலீஸ் மீது விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, நாங்க விசாரிக்கும் போது தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்கோம், அப்போ வலுப்பு வந்து கீழே விழுந்து இறந்துட்டான்னு சொல்றாங்க. இது நம்புற மாதிரியா இருக்கு, நீங்களே சொல்லுங்க. அஜித் குமார் மேல திருட்டுப்பட்ட சுமத்தின பொண்ணு பத்தி ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் இப்ப வந்திருக்கு. அது என்னன்னா, சாமி கும்பிட்டுட்டு வந்த இடத்துல அஜித் குமார் என்பவர் என் கார்ல இருந்த 10 சவர நகையை திருட்டாருன்னு சொல்லி நிக்கிதா என்ற பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்னால அவரோட உசிரே போயிடுச்சு. அந்த கேஸ் கொடுத்த நிக்கிதா மேலன்ற பொண்ணு மேல 2011 பண மோசடி வழக்கு இருந்திருக்கு. அதாவது 14 வருஷத்துக்கு முன்னாடி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 16 லட்சத்தை பண மோசடி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம துணை முதல்வர் உதவியாளர் எனக்கு தெரியும்னு சொல்லி நிக்கிதா மோசடியும் பண்ணிருக்காங்க. அப்படி பணம் கொடுத்தவங்க திருப்பி கேட்டதுக்கு நிக்கிதாவோட குடும்பத்தினர் வந்து போய் மிரட்டி இருக்காங்க. சரி, அஜித் குமார் மேல நிக்கிதா கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அங்க உள்ள போலீஸை வச்சு விசாரணை பண்ணாம தனிப்படை போலீஸை வச்சு விசாரணை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? 10 சவர நகைக்காக தனிப்படை போலீஸை இவ்வளவு சீக்கிரமா வந்து இப்படி அடிச்சு விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏதோ இதுக்குள்ள சூழ்ச்சியமா இருக்கு. அஜித்தோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவரோட வயிற்றுக்கு நடுவுல கம்ப வச்சு அடிச்சதுக்கான தடயமும் இருக்கு. இடது கையில 3 இடத்துல சிகரெட் சூடு வச்சதுக்கான தடயம் இருக்கு. 2 காதுலயும் மூக்குலயும் ரத்தம் வந்திருக்கு. இதயத்துல 2 இடத்துல ரத்த கசிவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ரொம்பவும் கொடுமை அனுபவிச்சிருக்காரு அஜித் குமார். உடல்ல அணிய வேண்டிய 10 நகை பவுனை காருக்கு பின் சீட்ல கலட்டி வச்சது ஏன்? அம்மா மக 2 பேர்ல அது யாரோட நகை? மதுரையில இருந்து 25 கிலோமீட்டர் மடப்புறம் கோயிலுக்கு காரை ஓட்டிட்டு வந்த நிகிதா பின்னாடி சீட்ல நகையை வச்சுட்டு முன்ன பின்ன பழக்கம் இல்லாதவங்கள்ட்ட 3வது நம்பர் கிட்ட கார் சாவி கொடுத்து பார்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனது ஏன்? தனக்கு காரே ஓட்ட தெரியாத அஜித் குமார் கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. கார்ல நகை இருந்தா அதை எடுத்துக்கிட்டு போகணும்னு பாதுகாப்பு உணர்வு கூட இல்லையா? ஏன் அவங்க அம்மா கூட அதை யோசிக்கவே இல்லையா? அஜித்திடம் சாவியை கொடுத்துட்டு ஓட்டி பார்க்க செஞ்ச அந்த 4வது நபர் யாரு? நகை காணவில்லைன்றதும் சொந்தக்காரங்க 7 கிலோமீட்டருக்குள்ள இருக்க திருப்பவனம் காவல் நிலையத்துல உள்ளூர் போலீஸ்னா புகார் அளிச்சாங்களா? 30 கிலோமீட்டர் தூரம் இல்ல மானாமதுரையில இருந்து யூனிஃபார்ம் அணியாம லுங்கி போட்டுக்கிட்டு டிஷர்ட் அணிஞ்சுக்கிட்டு சாதா சட்டையெல்லாம் அணிஞ்சபடி வந்த தனிப்படை போலீஸ் ஒண்ணு மடப்புறம் கோயிலுக்கு வந்தது ஏன்? பக்கத்துல உள்ள திருப்பவனம் காவல் நிலையத்தை கூட்டி போய் விசாரணை செய்யாம தனிப்படை இடத்துல வச்சு விசாரணை நடத்துறது ஏன்? தப்பி ஓடும்போது தடுக்கி விழுந்து காக்கா வலிப்பு ஏற்பட்டு மரணம் என்ற பொய் எஃப்ஐஆர் போட்டது ஏன்? யூனிஃபார்ம் போடாம டிஷர்ட் அணிஞ்ச ஒருவர் பரம்பு அடி வீடியோ லீக் ஆனதுனால வலிப்பு கதை எல்லாம் பொய்யாகிடுச்சு. உயர் அதிகாரிகள் உத்தரவின்படி தான் தங்க வீட்டு காவலர்கள் இதை போன்று மனிதமற்ற சட்டவிரோதமான கொடூரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதை விட அதிக அளவுல 100 பவுன் 200 பவுன் என்று நகையை திருட்டு போன வழக்கெல்லாம் மெத்தனை காட்டுறது போலீஸ். ஆனா இந்த 10 பவுன் நகைக்காக போலீஸ் இத்தனை தீவிரமா உடனடி நடவடிக்கை இறங்கியது ஏன்? இந்த நிக்கிதா சிவகாமி யாரு? இவங்க பின்னணி தான் என்ன? 2011 திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க மேல கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. காரணம் 16 லட்சம் ரூபாய் பண மோசடி பண்ணதுனால. சரி, குடும்ப வாழ்க்கையிலாச்சும் ஒழுங்கா இருந்திருப்பாங்கன்னு பார்த்தா புருஷனே ஏமாத்திட்டு வந்திருக்காங்க. அது இப்ப ரீசெண்டா அவர் பேட்டியில சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தான் வேலை செஞ்ச இடத்துல கூட தில்லுமுள்ளு வேலை பார்த்ததுனால கலெக்டர் வரைக்கும் இவங்க மேல கம்ப்ளைண்ட் போயிருக்கு. அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்களை நிக்கிதாவை வேற இடத்துக்கு மாத்துங்கன்னு போராட்டம் பண்ணிருக்காங்கன்னா பாத்துங்க. அஜித் குமாரோட வீட்டுக்கு ஏராளமான அரசியல்வாதிகள் வந்து தன்னோட ஆதரவை கொடுத்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா நவீன்குமாருக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையும் டிவிகே தலைவருமான விஜயும் ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து உதவி பண்ணிருக்காரு. அஜித் குமார் இறக்கிறதுக்கு முன்னாடி அவரோட நண்பர் மனோஜ் பாபு அவர் கடைசி நிமிடங்கள்ல அவர் கூட தான் இருந்திருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அவர்கிட்ட இருந்து கஞ்சாவாடை அடிச்சிருக்கு. இதை பத்தி போலீசார்கிட்ட கேட்கும் போது அப்படி எதுவும் இல்லைன்னு மறுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அஜித் குமார் தண்ணீர் கேட்டப்போ அவங்க கொடுக்க மறுத்திருக்காங்க. திரும்ப திரும்ப தண்ணி கேட்டதுனால அவங்க மிளகாப்பொடியை தண்ணியில கலந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம முகத்திலையும் பூசிருக்காங்க. இதனால மூச்சு திணறி இறந்திருக்காரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் மனோஜ் தன்னோட ஆட்டோல ஏத்திட்டு போயிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அஜித் குமார் வழக்குல நிறைய மறைக்கப்பட்ட உண்மைகள் இருக்கு. காலம்தான் அதில் பதில் சொல்லும்.